பிரைஸ் தி லார்ட். இன்று கூட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பார்க்கலாம். முதலாவது தேவன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். ஏனென்று சொல்லி பார்க்கும்போது லேவியர் பலிகள் பாவத்தை சமாளிக்க சக்தியற்றதாக இருந்ததுனால மாற்று நடவடிக்கை செய்தார். அதன் செயலின்படியாக வேத எழுத்தின்படியாக தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கிறிஸ்து வந்தார். அவர் உலகத்தின் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையை நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தி என்று எபிரேயர் 10:5 சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டார் தேவதூதன் இப்படியாக வெளிப்பட்டால் மரியாளுக்கு உன்னதமான பலன் உண்மை நிலவிடும். அதனால் உன்னிடத்தில் உருவாவது பரிசுத்தம் உள்ளது தேவகுமாரன் எனப்படும். அது அந்த இயேசு கிறிஸ்து மனிதனை போல வளர்ச்சி அடைந்தார். பிள்ளை வளர்ந்த ஆவிலை பலன் கொண்டு ஞானத்திலும் நிறைந்த தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இயேசு இரத்தத்தையும் சதையும் உடையவனாக வெளிப்பட்டு அதாவது பிசாசின் வல்லமையில் செயலெடுக்க செய்ய மரணத்தை ஜெயித்து மரணத்தின் மூலமாக பிசாசை மேற்கொண்டு ஜெயித்தார். இறுதியாக அவர் மனித உணர்ச்சிகள் மேற்கொண்டவராக கெட்செமனே தோட்டத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் செய்து தேவ ஆவினால் பலப்பட்டார்.